ட்ரெடிஷனாக பார்த்தோமாக்கும் சேவிங் தான் எக்கனாமிக் க்ரோத்து. ஸோ நிறையா வந்து மிச்சம் பண்ணி நிறையா சேவிங் பண்ண பழகிக்கணும். நிறையா வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படுற ப்ராப்பர்ட்டி, கோல்டு அந்த மாதிரி வாங்கி பழகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லக்ஸூரியாக நிறையா லாவிஸாக செலவு பண்ணி இன்றைக்கி ட்ரெஸ்ஸே வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. தேவைக்கு அதிகமாக ஸ்டைலாக மாடர்னாக இருக்குன்னு இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாமே நம்ம நீடுக்கு மட்டும் எடுக்கிறதில்ல, இஷ்டத்துக்கு எடுக்கிறோம். ஸோ இதனால தான் வந்து லாஸ்ட் இயர் மட்டும் 41 lakhs காரு சேல் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. இது வந்து எக்கனாமிக் க்ரோத்துன்றது வந்து இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு எப்போவுமே க்ரோத்துன்றது நிறையா சேவ் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்கு தேவையான மணியை சேர்த்து வைக்கிறது தான் நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரோத்து. அதனால் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றி ஒரு சேவிங் அடிப்படையில் போகணும். நன்றி, வணக்கம்.